முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு மனப்பான்மை எண்ணங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு அதை பார்க்குற விதம். மக்கள் சேவை மனப்பான்மை உள்ளவனும் பொறுப்பானவனும் ஆளுமை உள்ளவனும் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறது. எங்கள் அப்பா அவங்களாம் இருக்கிறது நான் வரணும் அவசியமா. அவருக்கும் பர்சனல் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. கதை என்னோட கதை ஓட்டம், அதில் நடிச்சார், அவ்வளோதான். அவங்க அப்பாவுக்கு அந்த ஃபியூச்சரில் இறக்கி விடணுங்கிற என்ன சத்தியமா பிள்ளை எதுவுமே இல்லை. மக்களே இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனே முதல் 2 நாளுக்குள்ளேயே பொக்கே கொடுத்தேன். நான் தமிழ் சினிமாவில் என்னுடைய பேர் வந்ததே விஜய் சார் கூட நான் பண்ண படம் தான். இந்த விஷயத்தை பிரேக் பண்ணதில் ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சார். மக்கள் சேவை மனப்பான்மை உள்ளவனும் பொறுப்பானவனும் ஆளுமை உள்ளவன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறது கண்டக்ட். ஓகே, அடுத்து இது நீங்கள் கடைசியாக இந்த லைன் சொல்லி முடிச்சதுனால, அதை தவிர இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆளுமையிலேயே ஆட்சியில் உட்காந்துருக்கிறதுனால அவர் இப்போ அவர் கோடம்பாக்கம் ஏரியா டயத்தில் அவருக்கு அந்த மைண்டில் இருந்துச்சா? அண்ட் அங்கிருந்து இப்போ நம்ம முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு எப்படி மனப்பான்மை எண்ணங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு அதை பார்க்குற விதம். இல்லை சார், நம்ம வந்து அப்போ படம் பண்ணும்போது அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அப்போ இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்கலாம். ஏன்னா அது இல்லாமல் திரும்பி வராது. இது இல்லை, அந்த கோடம்பாக்கம் ஏரியா ஒட்டிக்கிட்டு வரையான்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு தானே? ஆமாம் ஆமாம். ஸோ அதில் அவருடைய அது கதை அந்த சிச்சுவேஷன் தான் தவிர அவருக்கும் பர்சனல் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. அது என்னோட கதை ஓட்டம், அதில் நடித்தார், அவ்வளோதான். ஆமாம். அந்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு, அரசியலில் ஃபியூச்சரில் இறக்கி விடணுங்கிற எண்ணம் இருந்தது. அது உணர முடிச்சு. அதனால் இது முடியல. ஆனால் அந்த ஒரு இது இல்லாமல் இது வராது சார். இந்த மேஜிக் நடக்காது. உங்களுக்கு எம்ஜிஆர் வெளிப்படுத்திட்டார். அப்போ எம்ஜிஆர் வந்து பாடல்கள் மூலியமும் கதைகள் மூலியமாகவும் நான் வந்து படகோட்டின்னு படம் எடுப்பார். படகோட்டினா அவங்க ஆளாக்குவார். ரிச்சாக்காரன்னு படம் எடுப்பார். ரிச்சாக்காரன் பண்ண அம்மாவில் நடிச்சிருவான். விவசாயின்னு படம் எடுப்பார். விவசாயி பண்ண அவராக நடிச்சிருவாங்க. இது அவர் ஸ்கிரிப்ட் பண்ணார். நம்ம வந்து மக்களுக்கானவன், ஏழைகளுக்கானவன், ஏழை எளியோருக்கானவன், உழைப்படைக்கானவன் ஒரு கட்டமைப்பு வச்சு அந்த நம்பிக்கையை வரவழைச்சார். ஆமாம். இவர் வந்து உள்ளே இருந்திருக்கு. சினிமாவில் சொல்லி வர முடியல. உள்ள மனசுக்குள்ளே ஆசிட்டு இருந்திருக்கலாம். அது இல்லாமல் வந்திருக்காரு. நம்ம விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அவர்களும் மக்களை நேசிப்பார் ரொம்ப. அது ரொம்ப அவங்க தொண்டர்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொந்தக்கார மாதிரி தான் பார்ப்பார். அப்போ அவங்களுக்கு நாட்டு மக்களுக்கு எதை பண்ணணும்னு அவருக்கு ஒரு இருந்துச்சு. அடுத்த இது இல்லாமல் ஒரு அரசியல் வந்து யாரும் ஜெயிக்க முடியாது. ஒன்று நம்ம சும்மா வந்து ஒரு அது எப்படின்னா அதில் பரம்பரை இருக்கும். அப்போ முதல்வர், அடுத்த முதல்வர், அப்படி தான் வர முடியுமே தவிர இப்படி தனியால் அந்த ஒருத்தர் வர்றது ரொம்ப இருக்கணும். இப்போ மக்கள் தலைவான ஒருத்தர் படம் எடுத்ததுனால இவர் ஃபியூச்சரில் ஏதாவது எண்ணங்கள், சிந்தனைகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கா சத்தியமா பிள்ளை எதுவுமே இல்லை. அப்படி சொல்றவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா. இந்த மக்களே இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சொன்னாரு என்ன, எங்க அப்பா அவங்கலாம் இருக்கிறது நான் வரணும் அவசியமா. கரெக்ட் கேட்டார்ல. கேட்டார்ல யாருன்னு தெரியல. பட் நீங்க சொல்லிருக்கீங்க, நான் கேட்டிருப்பேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அடிப்படையில் ஒரு கட்சியில கொள்கை பிரபுத்துவம் சொல்ல இருக்கேன். அப்படியா? ஆமாமா, 9 வருஷமா இருக்கேன். ஆமாமா, சும்மா தானே. சீரியஸா உண்மை இது. அப்படியா? ஆமாமா. ஆனால் இது வரைக்கும் நான் தமிழ் சினிமாவில் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் கட்சியில் கொள்கை பிரபுத்துவம் இருக்குன்னு சொன்னதே கிடையாது. நீங்க நம்புற மாதிரி யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அரசியல் வேறு, சினிமா வேறுன்னு நான் பார்ப்பேன். அதனால தான் இப்போ விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஓடி போய் முதல் 2 நாளுக்குள்ளேயே பொக்கே கொடுத்தேன். நாங்கள் எல்லாம் தான். ஏன்னா சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு பிரித்து பார்க்குற சக்திகளுக்கு இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு மக்கள் தலைவான ஒரு படம் நடித்து, ஹீரோ நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்குன்னா, நாங்கள் வந்து மக்கள் தலைவா படத்தோட கதையும் இப்போ இருக்கிற தாவேக அரசை நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அதுதான் பரவலாக பேசிக்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு எத்தனையோ இதில் சொல்லியாச்சுனாங்க. இது நம்ப மாட்டுறாங்க. அதனால தான் இப்போ நான் புரியுது உங்களுக்கு, புரிஞ்சுங்க. எப்படினாலும் இது வந்து நான் வந்து அஇஅதிமுக கொள்கை பிரபுத்துவம் செயலர். அதுதான் உண்மை. நான் விஜய் சாரை போய் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரவிமரியா அவருக்கு தாவே கலை இணைஞ்சிட்டாங்கன்னு எங்கள் கட்சியை சேர்ந்த குரூப்லேயே போட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லலை. இது வரைக்கும் நான் சேர்ந்துட்டேன் சேரலன்னு பதில் சொல்லலை. ஏன் சொல்லணும், எனக்கு அடிப்படையில் விஜய் சார் மேலே ஒரு அன்பு உண்டு. ஏன்னா தமிழ் சினிமாவில் முதல் என்னுடைய பேர் வந்ததே, அதாவது துணை இயக்குனர்னு பேர் வந்ததுலேயே ஃபஸ்ட்டு படம் வந்து விஜய் சார் கூட நான் பண்ண படம் தான். அதாவது குஷி படம் தான். அன்னையிலேருந்து என்னை அவர் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட வரைக்கும் அவரோட நட்பு எனக்கு இருந்திருக்கு. ஜில்லா படம் வரைக்கும்
அப்பார்ட் ஃப்ரம் அரசியல் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சினிமாவில். அதனால நான் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட வந்து விஜய் சாரை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசினதில்லை, தப்பாக பேசினதில்லை. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் டயத்தில் ரவிமரியா வந்து இப்போ விஜய் சாரை புகழ்கிறாருன்னு போட்டு தாவேக்காவில் உள்ள நண்பர்களே வந்து பதிவே போட்டாங்க. என்ன புகழ்றாருன்னா, விஜய் சார் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அங்கமாக இருக்கார், ஒரு அண்ணனாக இருக்கார், ஒரு தம்பியாக இருக்கார், ஒரு சகோதரனாக இருக்கார், கண்டிப்பாக அவருக்கான ஒரு இடம் இருக்குதுன்னு நான் சொன்னது, ஒரு வீடியோவில் சொன்னதை எடுத்து அவங்க போட்டாங்க. அப்போ கூட அதிமுக கேட்டாங்க, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னாங்க. ஏங்க நான் என் மனசில் பட்டதை பேசினேன், நீங்கள் அதை கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் மேலே எனக்கு எப்பயுமே வந்து ஒரு அன்பு தான் இருக்குது, நீங்கள் அப்போல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆனே நம்ம அதிமுகவில் இருக்கோம், ஆனால் தாவேக்கா பற்றி கிண்டல் அடிச்சுக்கோன்னு படம் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லைங்கிறது நான் இந்த களத்தில் பேசுகிறப்போ இந்த மாதிரி ஒரு கதைன்றப்போ ஆப்வியஸாக இது ஒரு பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல சார்? இல்லை, அதான் சொல்ல வரேன். கரெக்ட், நல்ல கொஸ்டின்ஸு. இந்த படத்தை ஸ்கிரிப்ட் ரைட்டர் மிஸ்டர் ராம்தேவ் இந்த படத்தை உருவாக்குறது 2 வருஷத்துக்கு முன்னாடி, என்கிட்ட கதை சொன்னது 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் கலங்கிறது ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை, ரைட்டா? அப்புறம் இந்த படம் சென்சார் ஆனப்போ யார் முதலமைச்சருங்கிறது தெரியவே தெரியாது யாருக்குமே. எடப்பாடியார் வர போகிறாரா, மு.க. ஸ்டாலின் ஐயா வர போகிறாங்களா, இல்லை விஜய் சார் வர போகிறா, எதுவுமே தெரியாது. சென்சார் வாங்கின அன்னைக்கு மே 1 சென்சார் வாங்குகிறோம், அப்ளை பண்ணுறோம். 4 வந்து விஜய் சார் சிஎம் வராரு. அப்போ இந்த படம் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிஎம்மாக இருந்தாலும் அவர் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருந்தால் கூட அவர் தான் சொல்கிறாங்கன்னு வரும். யார் ஆட்சி அமைச்சாலும் அவங்கள தான் சொல்கிறான்னு வரும். இப்போ தாவேக்கு ஆட்சி அமைச்சதுனால இந்த மக்கள் தலைவர் படமும் இந்த தாவேக்கு ஆட்சியை கிண்டல் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. அதுக்கு இன்னொரு காரணம் மக்கள் தலைவான்ற பேரு கூட தலைவா தனியா தலைவா. அவர்கள் வந்து தலைவன் ஒரு படம் நடிச்சாங்க, விஜய் சார் தலைவான ஒரு படம் நடிச்சாங்க. கரெக்ட். மக்கள் தலைவன் வச்சது அந்த இவங்க 2 பேர் பெரிய ஸ்டார் இல்லையா, அந்த படத்தோட டைட்டில் ரீச் ஆகுதுன்னு நான் வச்சேன். டைட்டில் என்ன ஒற்றுமைனா, இப்போ தலைவன் எம்ஜிஆர் நடிச்சது, தலைவன் எம்ஜிஆர் தான். தலைவா விஜய் சார் நடிச்சது, அதில் தலைவாங்கிறது விஜய் சார் தான். இதில் மக்கள் தலைவாங்கிறது, இதில் மக்கள் தான் தலைவன் சொல்கிறோம். அதில் மக்களே நீ தலைவா, நீ தான் தலைவன். அதனால இந்த டைட்டிலும் ஒரு கதை சொல்லும் அது. அதாவது ஒரு காலத்தில் வந்து மன்னன் எவழியோ மக்கள் எவழியும் இருந்துச்சு. இப்போ இருக்கிற தேர்தல் கலாச்சாரம் மக்கள் எவழியோ மண் எவழியோ மாற்றிட்டு இருக்கு. அதை உடைச்சார் விஜய் சார். அது வந்து உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் கட்சியில் நான் அவரை ரொம்ப ரசித்த விஷயமே, சாதி மத பார்த்து அவர் யாருக்கும் சீட்டு கொடுக்கல, பொருளாதார பின்னணி இருக்குன்னு பார்த்து சீட்டு கொடுக்கல, குறிப்பாக பணமே யாருக்குமே ஓட்டுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு பெரிய ஒரு இதாகவே பண்ணார். அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஓப்பனாக சொல்கிறேன். அந்த விஷயத்தை பிரேக் பண்ணதில் ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சார். சூப்பர் சூப்பர் சார்.